டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோவில் இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோயின் உள்ள மாட்டியிருப்பா. அந்த இடமே தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஹீரோவும் அந்த கசின் பையனும் காப்பாற்றலான்னு உள்ள நெருங்க போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த காரும் வெடிச்சிருது. வெடித்த வேகத்தில் ஹீரோவும் அந்த கசின் பையன் 2 பேருமே தூரம் வந்து விழுந்துடுறாங்க. ஹீரோ எந்திரிச்சு நான் எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றியே திரும்பி அப்படின்னு உள்ளே போக போகிறான். ஆனால் அந்த ஜீன்ஸு போன வந்து தடுக்கிறா. இப்போ நீ மனுஷனாக இருக்க, உள்ளே போனேன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவ, போகாத அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ எதையும் கேட்குற மாதிரி இல்லை. நீ அங்கே போ அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு நேராக உள்ளே போகிறான். இப்போ தான் அந்த கசின் பையனும் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கும் போல் என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு கேட்குறான். இப்போ 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. அவள்தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜென்ஸும் அழுறான். இங்கே இந்த கசின் பையனுமே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்படி இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கார்டஸ் இருக்காங்களே, அவங்க உயரமான ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் விதி. உங்கள் 2 பேரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் விதியை மாற்ற முடியாது. இனியெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே அடிபட்டு ஒரு மூலையில் மயக்கமாக இருக்கா. இப்போ ஹீரோவும் உள்ளே வரான். அந்த இடமே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அதில் ஒரு லெட்டர் எரிஞ்சிட்டு இருக்கா. அதை ஹீரோ பார்க்குறான். இந்த லெட்டர் ஹீரோயின் தான் எழுதியிருப்பா. அதில் என்ன எழுதியிருக்கானா, நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னா அது நீயா இருக்கக்கூடாது. ஏன்னா உன்னை இழந்துட்டேன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், சாரி அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பா அந்த கேக்கு வாங்கும்போது. இதை ஹீரோ படித்து பார்த்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். ஆல்ரெடி ஒருக்கா நெருப்பில் ஹீரோ எரியிற மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பா இல்லையா. இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு தான் முடிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோ. அதோட ஹீரோயினையும் தேடுறான். ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிடுறான். கிட்ட போகும்போது மேலே இருந்து அதாவது சீலிங்லாம் உடஞ்சி ஹீரோ மேலேயே விழுது. ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி அந்த மூத்த பையனை காமிக்கிறாங்க. அவன் கம்பெனியில் சேர்மனாகவே ஆயிடுறான். அது மட்டும் இல்லாமல், என்ன அம்மா நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே, நீங்கள் நினச்ச மாதிரி நான் முழுசாக ஒரு ராட்சசனாக மாறிட்டேன் அப்படின்னு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. வெளியே இருக்கிற அந்த கசின் பையன் இருக்கான், அவன் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க, இங்கே ஒரு பெரிய விபத்து அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே ஃபோன் பேசிட்டு அப்படியே அந்த எரிஞ்சிட்டு இருக்க இடத்த பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். 2 பேருக்கிட்டையும் எந்த அடியும் இல்லை, எந்த காயமும் இல்லை. ஹீரோயினும் கண்ணை முளைச்சி அப்படி இறங்கிட்டு, ஆமாம் என்னாச்சு, நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹீரோ சொல்கிறான். ஹீரோ மயக்கம் மட்டும் விழுந்திருப்பாளே, அவனுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் அப்படியே தவுண்டே போய் ஹீரோயின் கையை பிடிச்சிருப்பான். அவ்வளோதான், அவனோட பவர் ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோயினை தூக்கிட்டு இப்போ வெளியே வந்திருப்பான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது மட்டும் இல்லாமல் என்னோட பவர் எனக்கே வந்துருச்சு அப்படின்னு அவன் கையில் இருக்க டேட்டுவை காமிக்கிறான். இப்போ ஹீரோயின் கையில் டேட்டூ இல்லை, ஹீரோக்கே அவனோட பவர்ஸ் வந்துருச்சு. ஹீரோயின் ஷாக் ஆகிறா, ஒரு நிமிஷம் சந்தோஷமும் படுறா. அதே நேரத்தில் அந்த கார்டஸ் இருக்காங்க இல்லையா, இது எப்படி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்களே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹீரோக்கு தான் பவர் கிடச்சிருச்சு. ஒரு வேலையை அவன் செஞ்சது இல்லை. பவரை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அப்போதான்ப்பா ரொம்ப நல்லா இருக்கு, நானா ஃபீல் பண்ணுறேன். இப்போ தான் இனிமேல் இந்த மனுஷ பையன் வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பவர் நமக்கே கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் ஹீரோ. பின்னாடி ஹீரோயின் வந்து நின்றுட்டு, அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஏன் நீயே நடந்து வர அப்படின்னு தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். இங்கே பாரு, என்னால் எந்நேரமும் படுத்தேலாம் இருக்க முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன எப்போ பார்த்தாலும் வேலையே கட்டிட்டு அல்றி, எதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் கடமை கண்ணியன் வாழ்கிற ஆளுப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நேற்று தான் உனக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நீ எவ்வளோ பெரிய ரெஸ்ட் எடுக்கணும் தெரியுமா, கொஞ்சம் நேரத்தில் நான் உன்னை இழந்திருப்பேன் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஒருவேளை நீயும் என்னை இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நானும் உன்னை இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கல அப்படின்னு அங்கேருந்து ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா, இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னையே பார்த்துட்டு இருக்க, நீ போய் கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ கிளம்புதாம்மா டைம் ஆகும், நான் கிளம்ப எனக்கு 1 செகண்ட் தான் அப்படின்னு ஒரு சொடக்கு போடுறான். ஹீரோ அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறான். ஹீரோயினும் பார்த்துட்டு, அட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த சொடக்கு போடுறான், அடுத்த ட்ரெஸ்ஸு, மறுபடியும் அடுத்த சொடக்கு போடுறான், அடுத்த ட்ரெஸ்ஸு. இப்படி மாறி மாறி எத்தனை போட்டாலும் ஹீரோயினுக்கு எதுவுமே பிடிக்கல. உடனே ஹீரோ சொல்கிறான், சரி நீ ஏதாவது செலெக்ஷன் வச்சுருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ஒரு ஃபோட்டோ காமிச்சு, இது போட்டுட்டு வந்தால் நீ ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி ஹீரோவும் அந்த ட்ரெஸ்ஸில் வர பார்க்க நிஜமாவே அழகாக தான்ப்பா இருக்கா. நம்மள மாதிரியே ஹீரோயினும் அப்படி மலைச்சி போய் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பக்கத்தில் வந்து, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினும் போகும்போது ஹீரோ அவள் கையை பிடிச்சிட்டான். அப்போ உடனே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸும் மாறிடுது. ஹீரோயின் கண்ணாடியில் பார்த்துட்டு, பரவாயில்ல நம்ம 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ்ஸாக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. அடுத்த சீனே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம நடந்து போயே ஆகணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது,
நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் நடந்துக்கிட்டே லாங் வாக் போகணும்னு, அதான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவுக்கு சடனாக ஒரு ஞாபகம் வந்து ஹீரோயினை அடிச்சு பிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு வரானா அந்த கார்டஸ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வரான். என்ன மேடம் எங்களை பார்த்தா இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்க, கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த கார்டஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உங்ககிட்ட இனி பணம் இருக்காதுல்ல, இந்தாங்க ₹1 காயினை வச்சுக்கோங்க அப்படின்னு காயினை தூக்கி போட்டு போகிறான் ஹீரோ. அவங்க அந்த காயினை ஒரு மாதிரி ஒரு பவரோட எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிற, இவங்களை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நல்லா தெரியும், இவங்க தான் என்னோட பாஸ் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் ஷாக்காகி திரும்பி பார்க்குறா. ஆனால் ஹீரோ அதை எதையும் பண்ண விடாமல் அங்கேருந்து கிடக்கிடன்னு இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்களே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாலும் முன்னாடி மாதிரி பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குடிச்சிட்டு பண்ண அலப்பறையெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா, அதனால இதை கவனிச்சுட்டு ஹீரோ அம்மா அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேக் எடுத்துகிட்டு வரா ஹீரோ. என்னது இதுன்னு கேட்கும்போது நீ தானே சொன்னேன் நம்ம 2 பேரும் திரும்பி வந்துட்டோம்னா கேக் கட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆமாம்ல சரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, ஏதாவது விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு டீமன், நானே அடுத்தவங்க ஆசையை நிறைவேற்றுவேன், எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஆமாம் கரெக்டு தான், இனிமேல் நீ என்னோட கையை பிடிச்சி சார்ஜ் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் தான் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படிலாம் இல்லையே, இப்போவும் உன் கையை பிடிச்சாதான் எனக்கு சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு கேக்கை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கேக்கு ஓட்டிகிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்க, அந்த பக்கம் இந்த மூத்த பையன் இருக்கா இல்லையா அவனுக்கு இவங்க 2 பேரும் ஒன்றும் ஆகலை, பொழைச்சி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இவங்க எப்படி பொழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பில் இருக்கான். அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட இடத்துக்கு வர்றான். அங்கே அந்த கும்பலே இருக்குது. எல்லாரும் பாஸ்ன்னு கூப்பிட்டு தெரிய ஹீரோவுக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த கில்லரை கண்டுபிடிச்சி தந்தாலும் அவங்க பாஸாக இருப்பேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் தான் அவங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனோட ரூம்குள்ளே வரான். அங்கே தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான். பாஸ் என் தலை மேலே எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டீங்க, நானே என் மேலே 1000 கடனை வச்சுருக்கேன், இதில் இந்த இடத்தோட மொத்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, என்னாலாம் பார்த்துக்க முடியாது, நீங்கள் தான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த பேப்பரை எரிச்சு தள்ளுறான். இதை பார்த்து ஷாக்கான அசிஸ்டண்ட்டு உங்களுக்கு பவர் திரும்பி வந்துருச்சா, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்ன யாரு நினைச்சேன் நான் ஒரு டீமன்டா அப்படின்னு ஹீரோ வேற பெருமை பேத்திட்டு இருக்கான். சரி எல்லாம் இருக்கட்டும், நான் திரும்ப வந்துட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஜின்சு தான் சொன்னா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நாங்கள் இருந்து எந்திச்சு போறான். ஜின்சுவும் ஆப்போசிட்ல வர்றா, பேசலாம் ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை ஹீரோயினுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.